தொடர்ந்து நம்ம ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நம்ம திங்கட்கிழமை இந்த வீடியோ போடுறோம். ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு ட்விட், அந்த ஒரு ட்விட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துல நிறைய விஷயங்கள் மாத்தி 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 நடந்து கொண்டே இருக்கு. ஏன்னா இவர் சும்மாவே இருக்க மாட்டாரு. பிரஸ் மீட்டுக்கு போனாலும் எதையாவது உளறி வச்சுட்டு போயிருவாரு. சும்மா இருக்காம என்ன பண்ணுவாரு, வண்டியில இருந்து வீட்டுக்கு போறக்குள்ள ஏதாவது ஒரு ட்வீட் போட்டு போயிருவாரு. இவர் பாத்தீங்கன்னா இப்போ கூட ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய மனைவியோட சொகுசு கப்பல்ல அவருடைய விடுமுறைகளை எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காமா போர் நடக்கிறதுனால. இவர் ஏதோ போர்க்களத்துல போய் நேரடியா சண்டை போடுற மாதிரி இவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, சொகுசு கப்பல், சொகுசு ஹோட்டல் இதுல எல்லாம் போய் அப்பப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் வேற போட்டோ வெளியே வந்துட்டு இருக்கு. பெரும் சச்சரவா இருக்கு. இதுல நேத்து என்ன பண்ணிருக்காரு, அந்த குல்ஃப் பிளே பண்றதுக்காக போயிருக்காரு. விளையாடுறதுக்காக போறவர் என்ன பண்ணிருக்காரு, போற நேரத்துல என்ன பண்ணலாம், ஒரு ட்வீட் போட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை போட்டு போறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணுவோம், ஹார்மோஸை 48 மணி நேரத்துக்குள்ள திறந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு ட்ரம்ப். ஆனா சொன்னதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அடுத்துன்னு சொல்லிட்டு நடந்து கொண்டே இருக்கு. அதை பார்த்துட்டு இருந்த இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மக்களும் சரி, அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்களும் சரி, ஒரு பக்கம் நெத்தன்யாகுவையும் இன்னொரு பக்கம் ட்ரம்பையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இப்ப இந்த போருக்கே நீங்க தான் காரணம்ங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது, ட்ரம்ப் ஆரம்பத்துல என்ன அறிவிச்சாரு, எப்படி நேத்து இந்த மாதிரி அறிவிச்சாரோ அதே மாதிரி ஆரம்பத்துல என்ன அறிவிச்சாரு, நாங்க ஈரானுடைய ஏவுகணை ஏவக்கூடிய இடத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், அதனால இனிமேல் அவங்க ஏவுகணை வீசவே முடியாதுன்னாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நெத்தன்யா என்ன சொன்னார், இஸ்ரேல்ல இருந்து, ஆமா நாங்க ஏவுகணை ஏவக்கூடிய இடத்தையே அழிச்சிட்டோம், அதோட சேர்ந்து என்ன பண்ணிட்டோம், அவங்களுடைய அணு உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தையே அழிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அடுத்தது மறுபடியும் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க அவங்களுடைய கடற்படை முழுசா அடிச்சிட்டோம்னாங்க. உடனே இவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நெத்தன்யாகு, நாங்க அவங்களுடைய அந்த எரிசக்தி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், ஆயில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் அழிச்சிட்டோம்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொன்னாரு, ஹார்மோஸை நாங்க எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம், இனிமேல் யார் வேணா வரலான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன சொன்னாங்க, ஈரானுடைய வான் பிறப்பே இப்ப எங்க கையில தான் இருக்கு, அதனால பாத்தீங்கன்னா ஈரான்ல இனி என்ன வேணா நாங்க செய்ய முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன பண்ணாரு, எங்கனால கப்பல்களை எல்லாம் கொண்டு வர முடியல, நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா நாடும் அவங்களுடைய போர்க்கப்பலை கொண்டு உங்களுடைய கப்பலை எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. அப்பதான் எல்லாரும் கேட்டாங்க, இவ்வளவு நாளா அதை சாதிச்சிட்டோம் இதை சாதிச்சிட்டோம்னு சொன்னீங்களே, ஹார்மோஸ் உங்க கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு மறுபடியும் பார்க்கும்போது ஹார்மோஸை 48 மணி நேரத்துல திறந்து விடு, இல்லாட்டினா என்ன பண்ணுவோம்னா உங்களுடைய அந்த எலக்ட்ரிசிட்டி மேலேயே தாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தாக்கப்பட்ட ஒட்டுமொத்த ஈரானும் என்னாகும், இருட்டுல மூழ்கி போயிடும். அப்ப ஒட்டுமொத்தமா ஈரான்ல எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சாட் வேற வெளியிட்டு அந்த இடத்துல தான் தாக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்ன உடனே என்ன பண்ணிருக்காங்க, இப்ப ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா பதிலுக்கு, அப்படி மட்டும் நீங்க தாக்குனா நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, நாங்களும் இஸ்ரேலுடைய எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா இடத்தையுமே நாங்க தாக்குவோம். தாக்குறது மட்டும் இல்ல, ஹார்மோஸை 48 மணி நேரத்துல திறந்துடுன்னு சொல்றீங்கல்ல, இனிமேல் நாங்க நிரந்தரமா க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போதைக்கு அது திறந்துதான் இருக்குது. யாருக்குன்னா எங்களுடைய எதிரி நாடுகள் இல்லாத அனைவருக்குமே அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா அமெரிக்கா, இஸ்ரேல் அவங்கள ஆதரிக்கிறவங்களை தவிர மத்த எல்லாருக்குமே திறந்துதான் இருக்குது. இந்தியாவுடைய கப்பல் வந்திருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா ஜப்பான்லயும் கப்பல் போயிருக்குது, சீனாக்கு போயிட்டு தான் இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கு போயிட்டு தான் இருக்கு, துருக்கிக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தான் இருக்குது. அப்ப எல்லாருக்குமே போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவர் பாத்தீங்கன்னா பொதுவா அவருக்கு போலங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொன்னாரு. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப ஈரான் சொல்லிட்டாங்க, நாங்க ஒட்டுமொத்தமாவே க்ளோஸ் பண்ணிடுவோம், அப்படி மட்டும் நீங்க எங்களுடைய எலக்ட்ரிசிட்டியை தாக்கிட்டீங்க, ஈரானை ஃபுல்லா இருட்டுல ஆக்கிட்டீங்கன்னா நாங்க அதை திருப்பி எவ்வளவு நாள் ஆகுதோ பில்ட் பண்றவரை என்ன பண்ணுவோம், ஒட்டுமொத்த ஹார்மோஸ் க்ளோஸ்ல இருக்கு, யாரையுமே விட மாட்டோம்ட்டாங்க. இது இப்போ என்னாச்சு, உலக நாடுகளுக்கே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடியா போச்சு. இதுவரையும் நம்ம அன்னைக்கே என்ன சொன்னோம், 22 கப்பல் இந்தியாவது நின்றுச்சு, பொருளாதாரம் என்ன ஆகும், எண்ணெய் கிடைக்காது, கேஸ் கிடைக்காது, நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம் பதறணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிலைமை சீராச்சு. இப்ப இவங்க மட்டும் தாக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்களாமா, அவங்க இஸ்ரேல் தாக்குவோம்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அனைத்தையுமே நாங்க தாக்குவோம்ட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் எதுக்காக மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய இதெல்லாம் தாக்குறாங்கன்னு பார்க்கும்போது, அங்க யார் இருக்கா, சவுதி, UAE, கத்தார், பஹ்ரைன், இவங்க எல்லாத்தோட தாக்குங்கிறாங்க. இப்படி மாத்தி மாத்தி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் ஃபர்ஸ்ட் 1 சொன்னாங்க, 2 சொன்னாங்க, 3 சொன்னாங்க, 4 சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்தடுத்து ட்ரம்ப்போடைய ஒரு ட்விட்டுக்கு அவ்வளவு பதில் சொல்றாங்க. 2 மணி நேரத்துக்கு அவங்க அப்டேட் பண்ணிட்டே போறாங்க. பண்ணிட்டு போனோம்னு இன்னைக்கு எல்லாரும்
நீ கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா, நீ எதையாவது ஒரு ட்விட்டர் போட்டு போயிடுற, ஞாயிற்றுக்கிழமை உலகம் அமைதியா இருக்குது, நம்ம எதாவது ஒரு பிரளயத்தை கிளப்பிடலான்னு சொல்லிட்டு நீ ஒரு சாதாரணமா குல்ஃப் பிளே பண்ண போகும்போது போட்டு விட்டு போனது கடைசியில அது எந்த அளவுக்கு குழந்து விட்டுருக்குன்னா மத்திய கிழக்கு நாடுகள்லயுமே இனிமேல் கரண்ட் இருக்காதுங்கிற அளவுக்கு ஈரான் இன்னைக்கு சொல்லிட்டாங்க. எந்த நாடுகளுக்குமே விட மாட்டோம், அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டா அப்படின்னு இருக்காங்க. இதை பார்த்தனும் என்ன இருக்குது, நேத்து அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸுமே சரி ட்ரம்ப்பை வந்து கழுவி ஊத்திருக்காங்க. மறுபக்கம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெத்தன்யாட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான். அதாவது அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும்ல, இப்ப வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து ரெட் கிரசன்ட் அமைப்பு இருக்கு. அந்த மாதிரி இஸ்ரேல் மக்களுடைய பாதுகாப்புக்குன்னு இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இஸ்ரேலை நோக்கி, இஸ்ரேலுடைய கவர்மெண்டை நோக்கி, அவங்களுடைய ஆர்மியை நோக்கி கேள்வி கேட்கறாங்க. இதுவரை எத்தனை தாக்குதல் பண்ணிருக்கீங்க, அதுல எத்தனை சக்சஸ் ஆயிருக்கு, எத்தனை ஃபெயிலியர் ஆயிருக்கு, அவங்க நம்மள இதுவரை எவ்வளவு அடிச்சிருக்காங்க ஈரானு, இன்னி எத்தனை நாளைக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த போர் எத்தனை நாள் தொடரும், உங்களால எத்தனை நாள் இன்னும் அடிக்க முடியும், உங்கள்கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது, எதெல்லாம் நீங்க பயன்படுத்திருக்கீங்க, வான் தடுப்புகள் ஏன் பயன்படுத்த முடியறது இல்ல எவ்வளவு நாள் கழிச்சாவது அதை ரெடி பண்ணுவீங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க குடிச்சிட்டீங்கன்னா, பொய் சொல்லாம எங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவோம், அடி வாங்கறதுக்காக தயாராயிருப்போம். நீங்க இருக்கிறீங்க நம்பிதான் இப்ப டிமோனா வரையும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இஸ்ரேலுடைய ராணுவமே பொய் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய மக்களும் அங்க இருக்கக்கூடிய படித்தவர்களுமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தெளிவாவே சொல்றாங்க, ட்விட்ல போட்டிருக்காங்க, அவங்க வந்து எக்ஸ் தளத்துல போட்டாங்க, நீங்க வந்து பொய் சொல்றதை நிறுத்திட்டு மக்களை காக்குறதுக்காக உண்மையை சொல்ல ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்தே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த அளவுக்கு அழுத்தம் இஸ்ரேலுக்குள்ளேயும் வந்திருக்கு, மறுபக்கம் அமெரிக்காக்குள்ளேயும் வந்திருக்கு. டிமோனா அடிச்ச அடியும் வந்து இஸ்ரேலுக்கு பெரும் பாதிப்பா போயிருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போது ஒட்டுமொத்த ஆர்மோஸ்வே இழுத்து மூட போறோம்னு சொன்னது வந்து ட்ரம்ப் செய்யற தேவையில்லாத வேலையா போச்சு, இவரு போய் வாய் கொடுக்க போய் தான் இவ்வளவு தூரம் நிலைமை மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இப்போதைக்கு திறந்துதான் வச்சிருக்கோம், ஆனா எங்களுடைய எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா போயிருச்சு அப்படின்னு ஒரு நிலைமை வந்தா ஒட்டுமொத்த நாடுக்குமே என்ன ஆகாது, நாங்க திறக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஈரான் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தொடர்ச்சியா என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ட்ரம்ப்போ இல்ல வந்து இஸ்ரேலோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டா போதும், அதுக்கப்புறம் இவங்க 2, 3, 4ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கறதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வார்னிங்ஸ் கொடுக்கறதோ கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் கொடுத்ததே கிடையாது. எப்பயுமே இஸ்ரேலோ அமெரிக்காவும் பேசிட்டே தான் இருப்பாங்க, இவங்க எல்லாம் கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ஈரான் திருப்பி அடிச்சாலும் கூட அதிகமான தகவல்களை எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்ப எல்லாம் அந்த அளவுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க, கொடுக்கறத செய்யறாங்க, அவங்க கொடுக்கறத இப்ப எல்லாரும் நம்புறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த போர்ல வந்து ஒரு சக்சஸ பாத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு வந்து நம்மளால செய்ய முடியும்னா நம்ம என்ன வேணா செஞ்சிடலாங்கிற ஒரு ஐடியாக்குள்ள ஈரான் வந்துட்டாங்க. அதுல கடைசியா ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய வான் பரப்பு இப்ப எங்களுடைய கண்ட்ரோல்னு வேற என்ன பண்ணிட்டாங்க, அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அதை அப்படி அறிவிச்சிருக்காங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் சொல்லிச்சு ஈரானுடைய வான் பரப்பு எங்களுடைய கண்ட்ரோல், நாங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம், தகர்த்துட்டோம், இனிமேல் அவங்கள்ட்ட வந்து டிஃபென்ஸே இல்லைன்னாங்க. இப்ப என்ன இருக்குன்னா, டிமோனால தாக்கின எல்லா தாக்குதலும் சக்சஸ் ஆயிருக்கு, ஒண்ணு விடாம சக்சஸ் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம், இருக்கிறதுலே டிமோனா தான் வந்து ரொம்ப ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அந்த ஏரியாலே நம்மளுடைய ஏவுகணை எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப இஸ்ரேலுடைய வான் பரப்பு எங்க கண்ட்ரோல் தான், நாங்க எங்க வேணா இஸ்ரேல்ல தாக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது மொத்தமாவே பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த பேரையுமே கெடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். இஸ்ரேலுடைய வான் பரப்பை இவங்க கண்ட்ரோலா வைக்கிறாங்கன்னா இத்தனை நாளா ட்ரம்ப் சொன்ன எதுவுமே உண்மை இல்லையா, அப்ப நாங்க வான் தடுப்புகளை அழிச்சிட்டோம், ஈரான்ல வந்து இனிமேல் ஏவ கூட மாட்டாங்க, கடல் வழியா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா அவங்க ஆர்மோஸை இழுத்து மூடுவேன்னு சொல்றாங்க. கடற்படை இல்லாமையா அந்த வார்த்தையை சொல்ல முடியும். இஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா வான் பரப்பவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுங்கிற அளவுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இத்தனை நாள இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொன்னது போய் தாங்க கூடிய மனநிலைக்கு இப்ப அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய மக்களே வந்துட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்பவே சிவியரா என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா, இப்ப ஈரான் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. சமாதானம் அப்படிங்கிறதுக்கான பேச்சுக்கே வந்து இடம் இல்லைங்கிறது மட்டும் இங்க இருந்து நல்லா தெரியுது. இன்னும் சில அப்டேட்டுகளோட அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு சப்போர்ட்டா அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க.